காலையில கண்டிப்பா ஒரு வாழைப்பழமோ ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கிறது, கண்டிப்பா சேர்க்க வேண்டியது முட்டை. எத்தனை பேர் முட்டை சாப்பிடுறோமோ அவ்வளவு பேருக்கும் முட்டை காலையில கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல பேர் காலையில வெறுமனே 4 இட்லி சோறு அப்படி சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். வளர்ற குழந்தைகளுக்கு ஓகே. நீங்கெல்லாம் இளம் பிராயத்துல இருக்கிறவங்க தசை வலுவுக்கு வேணும், இம்யூனிட்டிக்கும் புரதம் வேணும். மசில் பில்டரும் அதுதான், இம்யூன் பில்டரும் புரதம் தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் வேணும்னு கேட்டா, நீங்க 60 கிலோ எடை இருக்கிறீங்கன்னா 60 இருந்து 70 கிராம் வேணும் புரதம். இப்போ காலை உணவு அப்படின்னா புரதம் மிக்க உணவா, நல்ல வெஜிடேரியனா இருந்தா நல்ல கொண்டக்கடலை, நல்ல ராஜ்மாவோ அதுல சுண்டல், அப்புறம் நல்ல காய்கறி சூப்பு, இல்லைன்னா பன்னீர், இல்ல நிலக்கடலை, முட்டை ஒண்ணு காலையில் இருக்கட்டும். சோம்பல் கருதி காலை உணவை தவிர்ப்பது பெரிய தவறு. உங்களுடைய புத்திசாலித்தனம் குறையும், கிராஸ்பிங் பவர் குறையும். அப்புறம் எதிர்பார்த்தல் நல்லா புரியும். நம்ம உடம்புல இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம உள்ளே வெள்ளணுக்கள் இருக்கு, நமக்குள்ள எலும்பு மஞ்சை இருக்கு, அலர்ட்டா இருக்கு. அது இல்லாம அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், ஒரு கிருமி